எங்கடா அந்த பொண்ணை காணமே? அதோ போறல. எங்கடா அந்த பொண்ணை காணோம்? இந்த பக்கத்துல போனா. வாங்க வாங்க வாங்கடா வாங்க. யார் நீங்க? வாங்க நீங்க. யார் நீங்க? அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்க யாரு? அப்பாவிகள், பாதிக்கப்பட்ட அனாதைகள். எதுக்காக மறைஞ்சு வாழ்றீங்க? இதோ ஒட்டிய வயிறும் வற்றிய உடலமா காட்சி அளிக்கிறாங்களே, இவங்களை இந்த கதிக்காளாக்கி அந்த பாவிங்க மேல பாயத்தான். எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது. இந்த ஊர்ல நடக்கிற அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆமாப்பா, இந்த வாயில்லா பூச்சியுடைய சொத்தையும் சுகத்தையும் ஒரு திருட்டு கூட்டம் கொள்ளையடிச்சிடுச்சு. தெரியும், நாங்களும் அதை கண்ணால பார்த்தோம். என் பொண்ணுங்க, என் பொண்ணுங்க, என் பொண்ணை என்னடா பண்ணீங்க பாவீங்களா? என் பொண்ணுங்கடா. இந்த அம்மாவுக்கு கொள்ளையடிக்க வந்தவங்க இந்த அம்மாவோட ஒரே மகளை கொலை செஞ்சுட்டாங்க. அன்னிலிருந்து இந்த அம்மா பைத்தியமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதோ பாத்தியா, இவன் கொள்ளக்காரங்க கையில நியாயம் கேட்க போனா இப்போ கையையே எழுந்து நிற்கிறான். போது நிறுத்துங்க. இந்த கொடுமைகளை அளிக்க வழி இல்லையா? இருக்கு. அதுக்காகத்தான் இவங்களை எல்லாம் வீரர்களா உருவாக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எங்க உதவி உண்டு. என் தாய் மேல், என் தமிழ் மேல், என் உயிர் மேல் ஆணை. இது சத்தியம். அதோ பாத்தீங்களா, இவங்கெல்லாம் நமது கூட்டாளிகள். வரும்போது மனிதர்களா வந்தோம், போகும்போது வீரர்களா போறோம். நீங்க காட்டுல, நாங்க எதிரியின் கூடாரத்துல. வாழ்க நமது கூட்டம். நீங்க எங்கப்பா போயிருந்தீங்க? இந்த பொல்லாத ஊர்ல ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்களோ என்னமோன்னு பயந்துட்டு இருந்தேன். நாங்க பாதிக்கப்பட்ட அப்பாவி ஜனங்க மறைஞ்சிருந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். யாரவங்க? இந்த ஊர்ல இருக்கானே ஒரு மோசக்காரன், அவனால பாதிக்கப்பட்டவங்க பல பேரை பார்த்தோம். அதுல கையிழந்தவங்க, கால் இழந்தவங்க, கட்டின மனைவி இழந்தவங்க, இப்படி பல பேர். அவங்க சொன்ன கதை எங்களாலே தாங்கிக்க முடியல. ஒரு ரயிலையே திட்டமிட்டு கொளுத்துறாங்களாம், அத்தனை பேர் செத்தாங்களாம். இப்படி ஒன்னா ரெண்டா தினம் பல கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா அவங்க எல்லாருமே சீக்கிரமா செத்து போயிடுவாங்கன்னு சொல்றியா? அதுதான் இல்ல, அடிக்க அடிக்க பூனைகள் கூட வீரர்களா மாறும். இன்னைக்கு காத்து தசை மாறி வீச தொடங்கியாச்சு. ஆமா, அந்த கூட்டம் பொங்கி எழப்போகுது, போராட போகுது. அது சாதாரண போராட்டம் இல்ல, அதிகாரத்துக்கும் ஆகாரத்துக்கும் நடக்க போற பயங்கர போராட்டம். சபாஷ், அவங்க வீரத்தை நான் பாராட்டேன். அவங்களுக்கு உடனடியா நான் உதவி செஞ்சாகணும். இல்லன்னா என் தெய்வம் கூட என்ன மன்னிக்காது. வாங்கப்பா போகலாம். அது முடியாதுங்க. ஏன்பா? அந்த இடத்துக்கு போக வழி தெரியாதுங்க. என்ன அந்த ஆளுங்க கண்ணை கட்டித்தான் அழைச்சிட்டு போனாங்க, திரும்பவும் அதே மாதிரி அனுப்புனாங்க. ஐயோ, அந்த அப்பாவிங்களுக்கு உதவி செய்ய முடியாம போயிருச்சப்பா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, சந்தர்ப்பம் வரும்போது நாங்களே கூட்டிட்டு போறோம். செய்யுங்க. அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க, நிரந்தரமா தங்குங்க. இப்ப போய் ரெஸ்ட் எடுத்துங்கப்பா. பொங்க 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 பொங்க. தர்மலிங்கம், என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உன்னை திடீர்னு எச்சரிக்கை. தலைக்கு மேல கத்தி ஊசலாடிட்டு இருக்கு. நீ என்னடானா தோட்டத்துல சாசம் ஆடிட்டு இருக்க. அதுல என்னென்ன தப்பு? நீங்க நல்லவனா ஊருக்குள்ள நடிக்கணும், நான் கெட்டவனா ஊர் சொத்தை கொள்ளையடிக்கணும். இதுதானே நம்ம திட்டம். அந்த அந்தரங்கமான ஆனந்த வாழ்க்கைக்கு தான் இப்ப ஆபத்தே வந்திருக்கு. உன்னாலையும் துறைமரவல என்னாலையும் பாதிக்கப்பட்ட ஜனங்க ஒரு தனி படையை உருவாக்கிட்டாங்க. உன்னையும் என்னையும் கண்டுபிடிச்சு அழிக்கிறதா அவங்களுடைய ஒரே லட்சியம். அப்ப சொன்னது யாரு? என் வீட்டுல விருந்தாளியா இருக்கிற 2 பேர். அப்படின்னா அவங்களுக்கு அந்த கூட்டத்துக்கும் தொடர்பு இருக்கணுமே. எனக்கும் அதே சந்தேகம் உண்டு. நான் கொண்டு வர வேண்டியதான அவங்க தலைகளை. அவசரப்படாத. பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி அந்த 2 பேருக்கு நான் ஏன் சோறு போட்டு வச்சிருக்கிறேன் தெரியுமா? அந்த அந்நிய கூட்டத்தோட ரகசிய இடத்தை தந்திரமா கண்டுபிடிக்கத்தான். அண்ணன்னா அண்ணன் தான். மதி, என்னடா இது சாராய கழுதமா இருக்கு?
கொஞ்சம் கூட எனக்கு வாடாமலே. சாமி சாமி. ஏமா உன்ன மாதிரி பொண்கள் இந்த கடவாசல்ல நிக்கலாமா? அது என் தலை விதி. சாமி எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுமா. எங்க அப்பா காலையில உள்ள போனாரு, இன்னும் திரும்பி வரவே இல்லை. என்னாச்சோ ஏதாச்சோ, அவரை கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா? என்னது கருமம் கருமம். நான் நாளை காலையில காசிக்கு போறவன் என்ன போய் இந்த கடைக்குள்ள போ சொல்றீங்க? இது நியாயமா அம்மா? சாமி இதையும் ஒரு தெய்வ தொண்டா நினைச்சு இந்த அனாதையை காப்பாத்துங்க சாமி. அடாதம்மா அடாத. உன் கண்ணீர் என் கடமையை உணர்த்திருச்சு. நான் உள்ள போய் உங்க அப்பனை கூட்டிக்கிட்டு வர்றது மட்டும் இல்ல, அவனை திருப்பி அழைச்சிட்டு வரேன். அடட சாமியாரு, நம்ம கடைக்கு வராதவங்க யார் இருக்காங்க? ஆமா, எத்தனை மில்லி வேணும்? என்ன தொடாதம்மா, நான் காசிக்கு போறேன். அப்பயே இங்க வந்தீங்க? நான் ராமசாமியை பார்க்கணும். ஓஹோ, நம்ம ராமசாமியா? சரி வா சாமி. சாமி ராமசாமி. ராமசாமி ராமசாமி என் பேரை சொல்லி கூப்பிடுறது. ராமசாமி, இப்படி கடனை வாங்கி வாங்கி குடிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? அது பாய்சன்டா. யா சாமி, ராமசாமிக்கு இது பாயசம் மாதிரி. பேசாம கிராசிய கிடைக்காம போவிய. ராமசாமி, மதுவும் எதிரின்னு அரசாங்கம் மூளைக்கு மூளை எழுதியிருக்கேன், அதை நீ படிக்கலையா? சாமி, எதிரிய நேசின்னு பைபிள்ல எழுதி இருக்கேன், அதை நீங்க படிக்கலையா? அத்தான அரசாங்கமே இந்த கடைகள் எல்லாம் திறந்து இருக்குது, அப்புறம் எழுதி என்ன பிரயோஜனம்? அதுக்காக 24 மணி நேரமும் தண்ணியிலேயே மூழ்கி கிடக்கிறதா? 24 மணி நேரமும் மீன் கூட தான் தண்ணியிலேயே முழுகி இருக்கு. அது என்ன செத்தா போச்சு? சுறுசுறுப்பா நீந்திக்கிட்டே இருக்கு, அதை புடிச்சு சாப்பிடல நம்ம. ராமசாமி, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? கேக்குறேன் சாமி. இப்படி தினம் தினம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா, செத்துருவேடா. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? நீ இந்த குடியை நிறுத்தும். நிறுத்துறேன், அப்புறம் நேரா வீட்டுக்கு போகணும். போறேன், அப்புறம் உன் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணும். பாக்குறேன், அப்புறம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். பண்றேன், அப்புறம் அப்புறம் ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கும். போறகட்டும், அப்புறம் அதை தூக்கி கொஞ்சம் விளையாடு. விளையாடுறேன், அப்புறம் என்னடா ராமா கோவிந்தான்னு காலத்து தள்ள வேண்டியிருக்கோம். தள்ளுறேன், அப்புறம் அப்புறம் உனக்கு வயசாயிடும், தாழ வேண்டியதுதானே. அங்க வாங்க சாமி, அப்பவும் சாவத்தான போறோம். அந்த கழுதை இப்பவே செத்தா என்ன? எதையும் தள்ளி போடக்கூடாது சாமி. ராமசாமி, நீ சாதாரண மனுஷன் இல்லடா, தத்துவ மேத வரலாற்றாடா. என் கண்ணையே திறந்துட்டியே. சாமி, இத துறந்தா எல்லாம் தானா துறக்கும். அப்படியா? எங்க எங்க நிலையம்மா கொண்டா. குடியா? குடிங்க சாமி, நீங்க குடிக்கிற கஞ்சா மாதிரி தான். அடப்பா, ஆட்டாதீங்க. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். அடே ராமசாமி, காசி ராமேஸ்வரம் எல்லாம் இது உள்ளேயே இருக்கு. இந்தாம்மா, இந்த கமண்டலத்திலையும் கொஞ்சம் நிரப்பி கொடு. காசு? ஜாமியார்கிட்ட ஏதும்மா காசு? பிச்சை எடுத்து கொண்டு வந்துட்டாரு. இதுக்கு மேல அவரால் பிச்சை எடுக்க முடியாதுமா. என் அக்கௌண்ட்ல எழுதிக்கோ, நிரப்பு. அப்பா சாப்பிடுங்க சாமி. சாமியா? ராமசாமி, சாமி. நான் சாமி. நீதான் எனக்கு குரு, சாமி, தெய்வம் எல்லாம் என்ன ஆச்சரியம். அபச்சாரம் அபச்சாரம். இந்த பாட்டில கொடுங்க சாமி. எங்க அப்பா பாத்தீங்களா? மகளே, உன் அப்பாவை கண்டேன், களி கொண்டேன். அவன் என்னை திருத்தி விட்டான். அவன்தான் எனது தெய்வம். ஐயா நீங்களுமா? நானும் தான், நானும் தான். நான் கடவுளை தேடி காசிக்கு புறப்பட்டேன். அவன் காசியில் இல்லை. இதோ இங்கே உள்ளே, இந்த கடையில் உள்ளே இருக்கிறான் அவன். தெருவுக்கு தெரு இருப்பான். இனி அவன் வீட்டுக்கு வீடு இருக்க வேண்டும். ஆம், வேண்டும், வேண்டும். இனி இனி எந்த அரசாங்கம் வந்தாலும் அதற்கு உதவி செய்து மக்கள் எல்லோருடைய கண்களையும் அவன் துறக்க வேண்டும். ஆம்,
துறக்க வேண்டும். ஐயோ, ஏய், என் கையை எதுக்கு பிடிக்கிற? அழகான சின்ன குட்டி கையை எதுக்காக பிடிப்பாங்க? கட்லுக்கு தான். அதுக்கு வேற அழைப்பார். என்னடி பெரிய கண்ணை மாதிரி அலட்டிக்கிற? நீ என்னடி சொல்ற? சரி, வர. இவ்வளவு சீர்ன சீக்கிரமா சரின்ட்ட. வேற வழி. இந்த நாட்டுல தெருவுக்கு தெரு சாராய கடை இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி பெண்களோட கதி இதுதான். அதான் வேணும், வாப்பலாம். எங்க வீடு பக்கத்துல இருக்கு, அங்க போலாவா? சரி, வாப்பலாம். இதோ வீடா? இடம் ரொம்ப நல்லாவே இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா பேசுற. உடம்பு சூடேறி போச்சு. அப்படியா? தயாரா இருங்க, நான் உள்ள போய் இந்த துணி இதெல்லாம் தெரிஞ்சிட்டு பிறந்த வேலையாவா? சீக்கிரம் வா. என்னங்க, இங்கேயே இடம் சுத்தமா இருக்கு, இங்க வாங்க. நீ? நானும் நீங்க சொன்ன மாதிரி பிறந்த மேனியா இருக்கேன். அடுத்து நான் சூடு போறதுக்குள்ள இங்க ஓடிடு. போறண்டி. அடிச்சவன் அடிபட்டவன் மறக்க மாட்டாண்டி. திரும்பி வருவேன். ஓடா ஓடா ஓடு.